பாமகவின் இளைஞர் சங்க தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக முகுந்தன் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சொந்த காரணங்களுக்காகவே தற்பொழுது பாமகவில் இருந்து தான் விலகுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாமகவில் கடந்த சில மாதங்களாகவே உட்கட்சி பிரச்சனைகள் நடந்து வரும் நிலையில் தற்பொழுது பாமகவில் இளைஞர் சங்க தலைவர் பதவியிலிருந்து விலகப் போவதாக முகுந்தன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். சற்று நேரத்திற்கு முன்பாகவே பாமக தலைவர் ராமதாஸ் அன்புமணியை பற்றி பல்வேறு குற்றங்களை எடுத்துரைத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நிலையில் அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளாகவே இளைஞர் சங்க தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக முகுந்தன் பரபரப்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். சொந்த காரணங்களுக்காகவே தற்பொழுது தான் பதவியில் இருந்தும் கட்சியிலிருந்தும் விலகுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எங்களின் குலதெய்வம் என்றும் எங்களின் எதிர்காலம் அன்புமணி ராமதாஸ் என்றும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அன்புமணி ராமதாஸ் தான் இனி பாமகவின் தலைவர் என்று சூசகமாக முகுந்தனும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருப்பதற்கே தகுதி இல்லை என்று ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களுக்கு தற்பொழுது பேட்டியளித்திருந்த நிலையில் அதைத் தொடர்ந்து முகுந்தன் பதவியில் இருந்து விலகுவதாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பதவியில் இருந்து விலகுவது மட்டுமல்லாமல் அன்புமணி ராமதாஸை கட்சியின் எதிர்காலம் என்றும் அவர் அழைத்திருப்பது பாமகவினரிடையே அதிர்ச்சியையும் தற்பொழுது குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. பாமகவின் இளைஞர் அணி தலைவர் பதவியில் இருந்து தற்பொழுது விலகுவதாக முகுந்தன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.